ஹாய் மக்களே, இப்போ டீ கேக் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தான் பால் எடுத்து வச்சேன். தேவையான அளவுக்கு பால் எடுத்துகிட்டு மீதி பால் அது அவ்வளோ கம்மியாக தான் இருந்துச்சு. எதுக்கு அதை திருப்பி வைக்கணுன்றக்காக காஃபியாக போட்டு குடித்தாச்சு. இப்போ நான் ரெடி பண்ண போகிற கேக் வந்து 1 கேஜி அளவு தான் ரெடி பண்ண போகிறேன். 10 முட்டை வரை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நான் ஒயிட் தனியாக எல்லோ தனியாக பிரிக்க மாட்டேன். எல்லாமே ஒன்றாவே போட்டு பீட் பண்ணி எடுத்துடுவேன். நல்லா ப்ளஃபியாக நல்லா வர்ற அளவுக்கு ஃபீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு 1 ஸ்பீட்லேயே வச்சு ஃபீட் பண்ணிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஃபீட் பண்ணுறோமோ கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு. இப்போ கேக் ஜெல்லையும் ஆட் பண்ணியாச்சு. அதோட கேக் ஜெல் ஆட் பண்ணுறது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நமக்கு டீ கேக்கு. அதுக்காக தான் நம்ம கேக் ஜெல் ஆட் பண்ணுறோம். கேக் வந்து நல்லா சூடு நல்லா ஆறி 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பீஸ் போட்டால் நல்லா பீஸ் வந்து நல்லா ஒரு சேஃபாக வரும். இல்லாட்டி சூடாக இருக்கும் போது பீஸ் போட்டோம்னா பீஸ் வந்து நல்லா கரெக்டாக இருக்காது. ஒரு வேஸ்டேஜ் இல்லாமல் இருந்தால் 8 பாக்ஸ் வரும். கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னா 7 பாக்ஸ் தான் வரும். வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் போடுங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி.